கண்டிப்பா. ஆஃப்டர் இந்த ஷோக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் வருது? பயங்கரமா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் போயிருந்தேன் ஷாப்பிங்க்கு. சும்மா தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்டு போயிருந்தேன். என்னை யாருமே நிக்க விடல. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன் நம்ம பக்கத்துல இருக்கிற கோபேர்லாம் வந்து அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஷில்பாவோ இல்லை நம்மளுடைய ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களே வந்தாலுமே அவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தர வந்து சிங்கிள் பசங்க பாக்குறோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அதுக்கோட ஒரு விஷயம் மேல ஒரு பாயிண்ட் மேல போய் யோசிக்கும் போது ஆஹா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு. ஹாப்பியாவும் இருக்கு சமயத்துல பயமாவும் இருக்கு. ஏன்னா எல்லா மக்கள் வந்து பாடிச்சு இன்னும் அப்படியே அப்படியே பூந்தான்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு மறந்து போயிடுது. சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு சாப்பிடவே விடல. அவ்வளோ லவ். நான் வந்து அவங்க தப்பா சொல்லல. அதாவது அவங்களால வந்து அந்த ஒரு இது வந்து ஜீ தமிழ் டெலிவிஷன் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு கிடைக்கல. ஜீ தமிழ்ல வந்து கண்டிப்பா ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு அஞ்சரைப்பட்டின்னு ஒரு ஷோ வந்தது. அதுல வந்து குக்கிங் ஷோ ஒரு எபிசோட் வரணும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி பயங்கரமாலாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணேன். பட் எனக்கு எந்த ஏற்பாடுகளுமே பெருசா அப்போ எனக்கு கை கூடல. எவ்வளவோ தபால் எண் எழுதி போட்ட கை மிச்சம். ஆனா அம்மா சொன்னா இல்லப்பா ரெக்கமெண்டேஷன் தான் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னேன். ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி ரெக்கமெண்டேஷன் ஸ்டில் டேட். எந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாம நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். சூப்பர். இதுதான் வெற்றி. அது வந்து நம்மளோட சேனல் யூடியூப்க்கு நன்றி, இன்ஸ்டாகிராமுக்கு நன்றி, ஃபேஸ்புக் நன்றி, சோஷியல் மீடியா என்ற மக்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, மீடியாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி.